கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. இன்றைய நாளில் ஈசாக்குக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான ஒரு சம்பந்தங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை நிழலாக நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவை நாம் நிஜமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவானவரை நிழலாக காண்பித்த ஒருத்தர் தான் ஈசாக்கு. பழைய ஏற்பாட்டில் ஈசாக்கு மாத்திரமல்ல, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது இவர்கள் போன்ற அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் மறைமுகமாக இருந்திருக்கிறார். மெல்கிசதேக் இவர்கள் போன்ற அநேகர் இருக்கிறாங்க. இங்கே ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்திலே தேவனானவர் ஆபிரகாமுக்கு கூறுகிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடும்படியாக, அதாவது 22ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் ஏக சுதனமாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாமுக்கு தேவனானவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமானவர் மோரியாத் என்னும் மலைக்கு கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். விடிய காலமே எழுந்து சேனம் கட்டிக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய விறகுகளை பிளந்து கொண்டு அவர் 2 வேலையாட்களையும் அழைத்து கொண்டு அவர் செல்கிறார். மோரியாத் என்னும் மலையை அவர் கண்களிலே கண்ட பின்பு, கண்கள் காணும் தூரத்திலே மோரியாத் மலை நிற்கும் பொழுது வேலையாட்களை அவர் அந்த இடத்துல நிறுத்திவிட்டு என்ன செய்கிறார், இவங்க 2 பேரும் போகிறாங்க. அவர் போயிட்டு பலியிட கட்டைகள் எங்கே அப்படின்னு ஈசாக்கு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், தேவனானவர் கட்டைகளை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறார். இவருக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஈசாக்கு தன்னுடைய ஈசாக்குக்கு அந்த கட்டைகள் வைக்கப்படுகிறது. அந்த கட்டைகள் அவர் சிறு வயதில் இருந்தபடியினால் அவர் தனியாக சுமந்து கொண்டு சென்றிருக்க முடியாது. அவர் நுனி ஒன்றை தன்னுடைய தோளில் வைத்துக்கொண்டு ஒரு நுனி கீழே பட அவர் இழுத்து கொண்டு சென்றிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவர் இழுத்துட்டு போவார். பாரமாக இருந்தால் அப்படி தானே நம்ம கொண்டு போவோம். அதே போல இயேசுவானவர் அது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால் அது சிலுவையை குறிக்கிறது. காரணம், இயேசுவானவர் சிலுவையையும் அப்படியே இழுத்து சென்று கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா சிலுவையை தனியாய் தூக்கி கொண்டு செல்ல முடியாது, அவர் இழுத்து கொண்டு செல்கிறார். அப்போ ஈசாக்கு மலையின் மீது ஏறுகிறார், இயேசுவானவரும் மலையின் மீது ஏறுகிறார், கோலியாத் மலையின் மீது. இப்போ ஈப்ரு புத்தகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கோலியாத் காத் ஊரானாகியவன், அவன் கொல்லப்படுகிற இடம் அதுதான் கொல்கதா என்று பெயர் கொண்டதாக கூறப்படுகிறது. காரணம், கோலியாத் தலையை மோரியா மலையிலே தொங்க விடுகிறான். அதனால் அது பின்காலத்திலே கோலியாத் என்று கோலியாத் மலை பின்னாளிலே அது கொல்கதா என்று பெயர் சூட்டப்படுகிறதா நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது சிலுவையிலே இயேசுவானவர் மரித்ததும் ஈசாக்கு கொண்டு போனதும் ஒரே மலை போல நமக்கு காணப்படலாம். அப்படிதான் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ ஈசாக்கானவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய விறகு கட்டைகளை அடுக்கிட்டு தன்னுடைய பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து, நம்மளால நம்ம செய்திருக்க மாட்டோம், ஆனால் ஈசாக்கு தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டைகளின் மேலே அவர் கிடத்தப்படுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அதே போல இயேசுவானவர் தன்னுடைய தகப்பனாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் கூறியபடி அவருடைய கட்டளைகளை செய்து அவர் அந்த இடத்துக்கு போய் சிலுவையிலே தொங்க போவதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்திலே அந்த இடத்துல இன்னொரு அடையாளம் காட்டப்படுகிறது. அங்கே ஆடு முட்களிலே சிக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் இயேசுவை குறிக்கிறது. காரணம், இயேசுவானவர் ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். அங்கே ஈசாக்கும் ஏறுகிறார், ஆடும் ஏறுகிறது. ஈசாக்கும் ஒரு பக்கம் ஏறு. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் அந்த இடத்துல காண்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், சும்மா ஆடு அந்த இடத்துல சிக்கி இருக்க முடியாது. ஒரு மலை மேலே 2 பேரும் ஒரே டைம்ல சில நேரம் ஏறி இருக்கலாம். நான் சும்மா நினைச்சு பார்க்கிறேன். இப்படி ஏறி ஒரே இடத்துல அவர் சிக்கிக்கொள்கிறது.
ஈசாக்கு காப்பாற்றப்படுகிறான். அங்கே ஆடு அடிக்கப்படுகிறது. ஆடு ஆகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதினாலே நாம் இன்று ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இயேசுவானவர் ஈசாக்கானவன் இயேசுவுக்கு ஒரு அடையாளம், முன்னடையாளமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம். மறுபடி ஈசாக்கு அங்கே இருந்து மறுபடி வருகிறார். காரணம், யாக்கோபும் ஆபிரகாமும் சொல்லிவிட்டு செல்கிறார் என்னவென்று சொன்னால், நாங்கள் போய் பலிகளை இட்டு மறுபடி நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் வந்துதான் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லுகிறார். அந்த கர்த்தருடைய தூதனானவன் என்று பழைய ஏற்பாட்டிலே வருகிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவை குறிக்கிறது. அங்கே இயேசுவும் இருந்திருக்கிறார். ஆமென். அப்போ மறுபடி அவர்கள் இருவருமே வருகிறார்கள். இது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அவர் அடிக்கப்பட கொண்டு போனது இயேசுதான், மறுபடி வந்ததும் இயேசுதான். அதே போல் அடிக்கப்பட கொண்டு போனது ஈசாக்கு, அடிக்கப்பட்டது ஆடு, கொண்டு வந்ததும் மறுபடி வந்ததும் ஈசாக்கு தான். அங்கே தேவனுடைய திட்டம் ஈசாக்கின் மேலே இருந்தது. ஈசாக்கு ஒரு பிரதிபலிப்பாக இயேசுவுக்கு இருக்கிறான். இப்படி அநேக காரியங்களை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அதே போல நானும் இந்த வேளையிலே நான் கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு காரியம் ஏதோ ஒன்று சரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் நினச்சி பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை காண்பிக்கிற ஒரு காரியம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிப்பதற்கு நாம் காரியங்களை செய்வோம். நன்றி, வணக்கம்.